2026 இந்த மீனராசிக்கு பணம் சேருமா விரையுமா கேட்டிருக்கீங்க. விரயம் தான் ஆல்ரெடி பல வருஷம் ஆயிடுச்சு. இனி சேர்க்கறத பற்றியாவது பார்ப்போம். விரயம் போன வருஷம்லாம் அந்த ராசி பாடு பட்டுருச்சுங்க. கொடுத்த பணம் வரல, அக்ரிமெண்ட் போட்டு மாட்டிக்கிச்சு. அதை விட குடும்பம் ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி இருக்கும் சார். இங்கே ஒரு வாடகை வருமானம், சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு மாறி மாறி இப்படி பிரிஞ்சு இருந்து பல செலவுகள் பண்ணியாச்சு. முதல்ல சொத்து சேர்க்கறதுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிற அம்சம் அப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ரெண்டாவது என்னென்னா, கொடுத்த பணங்கள் வருகின்ற காலகட்டம் கடனை அடைத்து நல்ல பேர் வாங்குகிற, அதாவது செல்வம்ங்கிறது கௌரவமும் ஒரு செல்வம் தாங்க. இந்த கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அற்புதமாக இருக்குது. அப்போ சொத்து சுகங்கள், அதை பற்றி அடுத்து வீடு இடம் இதெல்லாம் இப்போ தான் சிந்திக்கும். ஏன்னா குரு நின்ற இடம் பாலாக இருந்தபோது இடம் இது மாறிடுமோ, சொத்து இதாயிருமோ. அப்போ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வகையில் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் சொத்து சுகங்கள் சேர்கின்ற காலகட்டமாக இருக்குது. இவங்க கஷ்டப்பட்டாலும் இவங்களோட கலஸ்திரம், பாலாக இருந்தால் அவங்க மனைவி, பெண்ணாக இருந்தால் அவர் கணவன், அவங்க மூட வருமானம் குடும்பத்துக்கு வருது. ஆக இந்த வருஷம் அற்புதமாக சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது. நான் சொன்ன அந்த ரெசல்யூஷனை மறந்துட வேண்டாம். நிச்சயமாக சக்ஸஸாக இருப்பீங்க.